எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 டேஸாக நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் ரேலி. கடந்த 2 மாதம் நல்லா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்த மார்க்கெட்டு இப்போ டிசம்பர் மந்தினுடைய ஃபர்ஸ்ட் வீக்கே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக மேலே வந்துட்டுருக்கு. ஜிடிபியினுடைய டேட்டாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் தான். 2 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு வந்து நெகட்டிவாக கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4th இன்றைக்கி வந்து கிரெடிட் அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து இன்றைக்கி வந்து கூடுது. இந்த கமிட்டி வந்து 3 நாளைக்கு வந்து நடக்கும். அதாவது டிசம்பர் 4, 5, 6 இந்த 6th டே டிசம்பர் 6th ஃப்ரைடே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு அவங்க மானிட்டரி பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிப்போ ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை அன்சேஞ்ச் பண்ணலாமா, இதற்கான ஒரு டேட்டா வந்து ஃப்ரைடே வந்து கொடுப்பாங்க அவங்க 10 மணிக்கு. இந்த டேட்டா வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ ஜிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஜிடிபி ரொம்ப லோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து என்ன, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். இன்கேஸ் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா இப்போ ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.50 இருக்குது. இதிலிருந்து 0.50 கம்மி பண்ணாங்க அப்படின்னா பாசிட்டிவாக மார்க்கெட்டுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. நல்லா வந்து ஒரு புல்லிஷ் போகலாம். 24,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரேட் வந்து கட் பண்ணல, அன்சேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் சக்தி காந்ததாஸ், ஆர்பிஐனுடைய கவர்னர் மிஸ்டர் சக்தி காந்ததாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10th அவங்களுக்கான பதவி காலம் வந்து முடியுது. இது வந்து அவருடைய கடைசி ரெப்போ ரேட் மீட்டிங்காக கூட இருக்கலாம் மேபி. இல்லை திரும்ப அவருடைய பதவி காலம் திரும்ப கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்துருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அடுத்த கவர்னர் யார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் இல்லை. பட் அதனால் திரும்ப இவரே கண்டினியூ பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கலாம் மேபி. இருந்தாலும் அப்படி இவர் கண்டினியூ பண்ணல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவருடைய கடைசி ஆர்பிஐ மீட்டிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஏன்னா அவருடைய பதவிக்காலம் டிசம்பர் 10th கம்ப்ளீட் ஆகுது. இந்த அவருடைய ஃபைனல் ஸ்டேஜ் மீட்டிங்கில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுவாரா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஹைக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்கேஸ் ரெடியூஸ் வேணால் பண்ணலாம். அதாவது 0.25 ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை 0.50 வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இது ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டிலாம் நல்லா வந்து ஒரு புல் சைட் ரேலியில் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 90% தெரிஞ்சிருச்சு. இதனால் மார்க்கெட் வந்து அப்சைட் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிரெடிட் பாலிசி அன்னைக்கு அவங்க வந்து பாலிசி வந்து அன்சேஞ்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தூக்குற மாதிரி தூக்கிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது வந்து 24,350. அந்த லெவல்ஸை பிரேக் அவுட் ஆகி இப்போ திரும்ப வந்து அதனுடைய அடுத்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 24,500. இந்த லெவல்ஸில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஹை போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகி தான் கீழே வந்து தான் க்ளோசிங் ஆகிருக்கு. 450 24,450 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன வந்து ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது கிரெடிட் பாலிசி வர வரைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாப்பி ட்ரேடிங்காக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. வெளியும் போகாமல் கீழேயும் வராமல் ஒரு ரேஞ்சு பவுண்டாகவே ட்ரேடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இன்கேஸ் கிரெடிட் பாலிசி வந்து பாசிட்டிவாக மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப அந்த 25,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை எதிர்பார்த்த மாதிரி கிரெடிட் பாலிசி வந்து அன்சேஞ்சு பண்ணல அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த ரேலி வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஆல்மோஸ்ட் கீழே லோல் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். மேபி அதுக்கான ஒரு ரேலியாக கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐனுடைய கம்மிங் வாரத்தில் வரக்கூடிய பாலிசி. இந்த ஆர்பிஐனுடைய எஃபெக்டை பொறுத்து அடுத்தது நம்ம மார்க்கெட் அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆர்பிஐ வந்து கிரெடிட் பாலிசி வந்து அன்சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை ரெடியூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மார்க்கெட்டுக்கான ஒரு நியூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் நியூஸ் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.